नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வர இருக்கிற ராகு கேது பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2019 காலை சுமார் 7:02 இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கும், கேதுவானவர் மகரத்திலிருந்து தனுராசிக்கும் பயிற்சியாக போகிறாரு. இது தமிழ் வருஷத்தில் சொல்ல போனோம்னா விளம்பி வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி. இந்த ராகு கேது பயிற்சி காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு ராகுவும், 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சியாக போகிறாரு. அடுத்த ராகு கேது பயிற்சியானது சார்வாரதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி தான் நடக்க போகிறது. அதாவது 27/8/2020 கிட்டத்தட்ட காலையில் 8:20 அடுத்த பயிற்சி நடக்க போகிறது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருடம் காலம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு இடத்துல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு கேதுவானவர் ஒரு இடத்திலிருந்து, அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஆகும். இப்போ வருகிற 18 மாதங்களும் பார்த்தோம்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடமான சுபமான ஒரு இடத்துல தான் ராகு இருக்க போறாரு. ஆனால் கேதுவோடைய சஞ்சாரம் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். அதாவது 10ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கிரக சேர்க்கையே அங்கே இருக்க போகிறது. சனியானவர் அங்கே தனுசுல ஆல்ரெடி இருக்காரு. அடுத்த வருஷம் குருவும் அங்கே சேர்ந்துட போறாரு. அப்போ சனி குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த கேது இவர்களோட சேர்ந்து சூரியன் புதன் இப்படி பெரிய ஒரு கிரக சேர்க்கை இந்த வருஷம் கடைசியிலலாம் இருக்க போகிறது. எப்பவுமே ராகு கேதுவானவர் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. அதாவது மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ்ல, அதாவது இடமிருந்து வளமாக சுத்தும் போது இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. வக்ரகதி தான் எப்பவுமே இவங்களுக்கு. அதனால தனியா இவங்களை பொறுத்த வரைக்கும் வக்ரம்ங்கிறது கிடையாது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனி வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோடைய அதிபதியோட வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ராகுவானவர் எப்பவுமே இந்த மேல் சுற்று, அதாவது மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வீடுகளுமே அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் துலாமிலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ராகுக்கு உகந்த வீடாகவும், அதுவும் மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல தான் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு வரப்போறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கக்கூடிய வீடு நல்ல வீடா இருந்தா கூட அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை கொஞ்சம் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகத்துக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்பவுமே ஒரு குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஆன்மீக வழிபாட்டுல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இவ்வளவு நாள நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நிறைய நம்பிக்கை வரும். நிறைய ஆலயங்களுக்கு அவங்க போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய கோவில்கள், நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் வந்து புனரமைக்கப்பட்டு அது நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் இருக்கு. அப்ப நிறைய பேர் இந்த சேரிட்டிலாம் பண்ணுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் குரு அந்த தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகும்போது இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மத நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள்லேயே அவங்க சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் இந்த வருஷத்துல அமைச்சு கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம். கடந்த 3 வருடங்களாக ராகுவானவர் சூரியனுடைய சிம்மம்ங்கிற வீட்டிலும் சந்திரனுடைய கடகம்ங்கிற வீட்டிலும் அமர்ந்திருந்தால அரசியல்ல பல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. சரியான தலைவர்கள் கிடைக்காமையோ, தலைவர்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும், ஒரு தலைவியா இருந்தா அவர்களுக்கு பல பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாரத நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த பிரச்சனைகள் அதிக அளவில் இருந்தது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது கொஞ்சம் குறைஞ்சு ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு.
இந்த ராகு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த தொலைத்தொடர்பு துறை சொல்லக்கூடிய இந்த ஏரியாலலாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம், அரசாங்க சலுகைகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதவியா இருக்கும்னு நாம சொல்லலாம். இந்த ராகு கேதுவோட பலன்களை முழுமையா யாராலையும் கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த நிலையை வச்சு பார்க்கும்போது பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலாம், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ஆன சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள் நிறைய நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராகு கேதுவோடைய பெயர்ச்சியில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நான் என்னுடைய பதிவுல தான் சொல்லியிருக்கேன், இந்த பயிற்சியானது நம்ம 15லேருந்து 20% வரைக்கும் தான் நமக்கு பலன் அளிக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்கிறதுங்கிறத அடிப்படையா தான் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்களும் அமையும். ஒருவருக்கு தசையோ தசா புத்தியோ ராகு கேதுவை தொட்டு நடக்கல அப்படின்னா இந்த பெயர்ச்சியானது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு நடக்கவே நடக்காது. ஒருவேளை ஒருவருக்கு தசை ராகு தசையோ ராகு புத்தியோ இல்ல கேது தசையோ கேது புத்தியோ இருந்து அது சுயஜாதகத்துல கொஞ்சம் சுமாரா இருந்து இந்த கோச்சாரத்திலையும் அது சரியா இல்லை அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பாதிப்பு சந்திப்பாங்க. மற்றவங்க யாருமே இதை கண்டு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. தனுராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரையும் 8ஆம் இடத்துல இருந்த ராகு இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில கலஸ்தரஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கேதுவும் பார்த்தோம்னா 2ஆம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கே வந்துட போறாரு. இப்படி இந்த ராகு கேதுடைய இந்த பெயர்ச்சி தனுராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு யோகமான காலம்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 7 சனியில ஜென்ம சனியில பாதிக்கப்பட்ட இந்த தனுராசிக்கு இப்ப ஜென்மத்திலேயே கேது வரக்கூடியது ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடமான கலசரஸ்தானத்துல ராகு வரதும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியான நேரம் கிடையாது. இப்போ இந்த பிரச்சனைகள் இன்னும் கூடக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குமே தவிர தனுராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளை காட்டிலும் அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமான இடத்துல ராகு வராரு. இவ்வளவு நாளா 8ஆம் இடத்துல நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்த ராகு 7ஆம் இடத்துல வர்றது அந்த அளவுக்கு இது யோகம்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவியிடையே நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த 1.5 வருஷம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாமே விட்டு கொடுத்து ஒரு போகக்கூடிய நிலையில இருக்கணும். அடிக்கடி பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும். சில பேருக்கு வந்து குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதாவது வேலை விஷயமா இருக்கலாம், இல்ல மற்ற சில விஷயங்களால தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலை கூட சில பேருக்கு வரும். ஒரு சில பேர் விவாகரத்து டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஏன்னா இந்த ராகுவோட சஞ்சாரம் அந்த அளவுக்கு ஒரு சரியான இடத்துல இல்லை. அதுபோல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது உன்னதமான நேரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஸ்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சில பேருக்கு அமையும். பிஸ்னஸ்லாம் பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுபோல் இவங்க எந்த ஒரு புது கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறதா இருந்தால் கூட அதை நல்லா படித்து பார்த்து அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணணும். யாரையும் நம்பி கையெழுத்து போடுறதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா இது அவங்களுக்கு உகந்த காலம் கிடையாது. இந்த பங்கு வர்த்தகம் சொல்லக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டில் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு காலகட்டம் கிடையாது. அதிக இழப்பு ஏற்படும். அது பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருஷம் வந்து மற்றவங்களுடைய ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்காது. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பகைமை ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா யாருக்கிட்டையும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து போகாது. ராகுவோடைய இந்த சஞ்சாரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்பா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதாவது சொந்தக்காரங்களும் சரி, அவங்களுடைய நண்பர்கள் கூட அவங்களால சரியான கருத்து ஒற்றுமை இருக்கும்னு சொல்ல முடியாது. இவங்க பேசுறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா ராகுவோடைய இந்த பயிற்சி தனுராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் பார்த்தோம்னா தனுராசிக்கு 7ஆம் இடமான புதனோட மிதுனத்திலேயே இந்த ராகு வரப்போறாரு. இது ஒரு மாரகஸ்தானம் கூட சொல்லலாம். அதனால தனுராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறதோ, உடல்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதெல்லாம் வந்து இவங்க சந்திப்பாங்க.
மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் முதல் பாதம், இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்ததுதான் தனுராசி. ராகு உத்திராட நட்சத்திரத்தை காட்டிலும் மூல நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரத்துக்கு அதிக நன்மையை செய்வார். தனுராசியை பொறுத்த வரைக்கும் இதனால் வரையும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் இனி வரப்போற இந்த ராகு கேது பயிற்சியில ராசிக்கே வந்துட போறாரு, அதாவது முதலிடத்துக்கே வந்துட போறாரு. ஏற்கனவே தனுராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 7வது சனியில ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கு. இப்ப ஜென்மத்திலேயே கேதுவும் வேற சேர போறாரு. அது மட்டும் இல்லாம ராசியாதிபதி குரு வேற 12ல மறைவு. அதோட சேர்ந்து இப்ப ராகு வேற 7ஆம் இடத்துல பயிற்சியாக போறது. இதோட வருஷ கடைசியில சூரியனும் புதன் வேற இந்த ஜென்மத்திலேயே வந்து சேர போறது. இப்படி எல்லா அமைப்புகளும் வச்சு பார்க்கும்போது தனுராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமான ஒரு காலகட்டமா இருக்க போறது. அதாவது ஜென்மத்திலேயே பார்த்தோம்னா சூரியன், சனி, புதன், கேது, அடுத்த குரு பயிற்சியில குருவும் வேற சேர போறாரு. இப்படி பெரிய ஒரு போராட்டமான ஒரு ராசியா அமைய போறது. இப்ப ஜென்மத்திலேயே இப்போ 3-4 கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு உடல் ரீதியா ரொம்ப படுத்துன்னு சொல்லுவாங்க. அடிக்கடியா நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள், மன ரீதியா பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த தனுராசிக்கு. தனுராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் மாறான பலன் தான் கிடைக்கும். ஏன்னா அடுத்த குரு பயிற்சியில தான் குருவானவர் இவங்களுக்கு ராசிக்கே வந்துட போறாரு. அப்ப இவங்களுக்கு இவ்வளவு நாள் விரயத்துல இருக்கக்கூடிய குருவும் நல்ல நிலைக்கு வருவாரு. குரு தன்னோட சொந்த வீட்டுல வரும்போது மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கம்மியாயிடும். அப்ப அவங்களுடைய அந்த கெடுபலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவங்க கொஞ்சம் சாந்தமான ஒரு நிலைக்கு வருவாங்கன்னு சொல்லலாம். அப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கேதுவுடைய இந்த டிரான்சிட் அடுத்த ஒரு 6-7 மாசத்துக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டமா தான் இருக்க போறது. உடல்ல வரக்கூடிய எந்த உபாதைகளா இருந்தாலும் உடனே அதை மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கணும். இல்லாட்டி அதை வளர விடக்கூடாது. அது வேற ஒரு கஷ்டமான நிலையில போய் அதை நிக்கிறதுக்கு முன்னாடி அப்பப்போ இவங்க பாதுகாப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சனி கேது சேர்க்கை, அதுவும் குருவோட வீட்டுல ரொம்ப சுபத்துவமான விஷயம். மனசுல வந்து நிறைய ஆன்மீக சிந்தனைகள்லாம் வரும். நிறைய பேருக்கு நிறைய பிலாசபிக்கல் தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். நிறைய புது புது விஷயங்கள்லாம் அவங்க கண்டு கேட்டு அறியக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். ஆன்மீகத்திலேயே பார்த்தாலும் நிறைய நாட்டம் இருக்கும். சில பேர் வந்து மெடிடேஷன் எல்லாம் போவாங்க, சில பேர்லாம் யோகா கிளாஸ்க்கெல்லாம் போவாங்க. இது வரைக்கும் செய்யாத சில விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு பார்க்க ஆசைப்படுவாங்க. மெடிடேஷன் மூலியமா சில பேருக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் சொல்லலாம். சில பேருக்கு வந்து தெய்வ கடாட்சம் கிடைக்கும், சில பேருக்கு குருவோட அனுகிரகம் கிடைக்கும், சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து மனசுல தெளிவா தெரியும். அது தன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடியதா சில நிகழ்வுகளையும் அவங்க பார்ப்பாங்க. இப்படி சில அதிசய ஒரு அமானுஷ சக்தி எல்லாம் சில பேருக்கு கிடைக்கும் சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு கிரக சேர்க்கை அவங்களுடைய ஜென்மத்திலேயே நடக்கக்கூடிய இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். எல்லா கிரகத்தோடைய ஒரு சஞ்சாரம் வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. பாசிட்டிவா வச்சு பார்க்கும்போது ஆன்மீகத்துல நல்ல ஒரு நாட்டம், நிறைய ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். நிறைய ஆன்மீக சிந்தனைகள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள்லாம். இவங்க மனசுல புது புது விஷயங்கள்லாம் உதிக்கும். இவங்களுக்கு எண்ணங்கள்லாம் வந்து நல்ல ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசு புதுசா யோசிப்பாங்க. அதோடைய விஷயங்களெல்லாம் நல்லா டீப்பா ஆராய்ச்சி பண்ணி அதுல கொடுக்கக்கூடிய உண்மையை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்ப மன ரீதியா இவங்களுக்கு ஆத்மாவுக்கும் மனசுக்கும் திருப்தி ஏற்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஆன்மீகத்துல இவங்களுக்கு கிடைக்கும். ஆனா உடல் ரீதியா இந்த சூரியன் சனி சேர்க்கை, அது மட்டும் இல்லாம இந்த கேது சனி சேர்க்கையெல்லாம் வந்து ஒரு சில உபாதைகளும் ஏற்படுத்தும்னு நம்ம சொல்லலாம். இப்படி இந்த கேதுவுடைய இந்த பயிற்சியால பொதுவா பார்த்தோம்னா தனுராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல பலனை தான் அது தரும்னு சொல்லலாம். ஏன்னா கேது பொறுத்த வரைக்கும் மூலத்துக்கே அதிபதி. அப்போ கேது பகவான் வந்து மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கிற அந்த காலகட்டத்தினால மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இது பெரிய கெடுபலன்கள் தராது. பூராட நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் தரும். உத்திராட முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்படி தனுராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வச்சு பார்க்கும்போது சுமார் அவங்களுக்கு 70-75% வரையும் நல்ல பலன்கள் தரும் அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு.